தாத்தா இன்னைக்காவது ஆன்ட்டிக்கு கண்ணு தெரியுமா தாத்தா? சத்தம் போடாதே, சொன்னா கேட்கணும். நான் கட்டை பிரிக்க போறேன். நான் சொல்லும்போது கண்ணு திறக்கணும். ஓகேயா? ஓகே டாக்டர். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் சொல்லும்போது மெதுவா திறந்து பாருங்க. மெதுவா கண்ணை திறங்கம்மா. கண்ணை கசக்காதீங்க. மெதுவா கண்ணை திறங்க. நான் கிருபா ஆன்ட்டி. நான் சுந்தரலிங்கம்மா, கிருப்பாவோட தாத்தா. நான் ஈஸ்வர். ஹே ப்ளீஸ் ரேகா, ப்ளீஸ் என்ன பண்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ். ரேகா ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். நோ ஃபார்மாலிட்டிஸ். கையை கீழே போடுங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே சார், நெக்ஸ்ட் வீக் செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை பத்தி என்னடவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஆனா என் உள் மனசு மட்டும் உனக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தது. அதே மாதிரி உனக்கு ஒண்ணு ஆகலம்மா. நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. பவித்ரா எப்படிமா இருக்கா? குழந்தை பிறந்துருச்சா? என்னம்மா, பவித்ராவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? என்ன அம்மா, என்னம்மா? பவித்ரா எங்கம்மா? அம்மா பவித்ரா எங்கம்மா? அம்மா பவித்ரா எங்கம்மா? அம்மா என்ன சொல்லுங்கம்மா. அம்மா பவித்ரா எங்கம்மா? அம்மா எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்கம்மா. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அம்மா எங்கம்மா பவித்ரா? என்னம்மா பவித்ரா? பவித்ரா பவித்ரா என்னாச்சு? நம்மள எல்லாம் விட்டு போயிட்டோம்மா. பவித்ரா
என்னம்மா எப்படிமா பிரசவத்துல ஹாஸ்பிட்டலையே குழந்தை குழந்தையும் குழந்தையும் இறந்தே பிறந்துச்சுமா. ரெண்டு உயிர்மே போயிடுச்சுமா. எல்லாம் விதிமா. இறந்து போனதா நினைச்ச ரேகா உயிரோடு இருக்கிறதும் அவளோட தங்கச்சி இறந்து போனதும் எல்லாம் விதி. அதை மீறி எதுவும் பண்ண முடியாது. ரேகா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவும் முடியலம்மா. இனிமேதான் ஆரம்பம். உங்க மகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற மாசி பை எலெக்ஷன்ல நிக்கிறான். அவன் ஜெயிச்சா மந்திரி ஆக கூட சான்ஸ் இருக்கு. அவனை மாதிரி ஒரு கிரிமினல் மந்திரி ஆனான்னா பல கோடி ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க. அவனை தடுக்கிற ஒரே ஒரு சக்தி உங்க மகள் ரேகா கிட்டதான். சார், இன்ஃபேக்ட் ரேகாக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக ஜெயிலருக்கும் 2 அபிஷியல்ஸ்க்கும் மாசி வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபைல்ல இருக்கு. எஸ் எஸ். ஆக்சுவலி அன்னைக்கு மாசி தான் ரேகாவை கொலை பண்ண பார்த்துருக்கான். ஆனா டிஐஜி வரதுக்குள்ள அவனே தன் கையில குத்திக்கிட்டு ரேகா தன்னை கொலை பண்ண பார்த்ததா ஒரு நாடகம் ஆடி இருக்கான். இன்ஃபேக்ட் ஜெயிலரே இதுதான் நடந்ததுன்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட இந்த ஃபைல்ல வச்சிருக்கேன். அத நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓ, ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் மிஸ்டர் ஈஸ்வர். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல சாவர வரைக்கும் வருத்தப்படக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டேனே. நான் கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சிருந்தா நீங்க சொல்ற விஷயங்களை அப்போவே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ரேகாவை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேகாவோட ஆன்மா என்ன மன்னிக்காது. ரிலாக்ஸ் சார். நீங்க சொல்ற மாதிரி ரேகா இறந்திருந்தா நிச்சயமா அந்த ஆன்மா மன்னிக்காது உங்களை. ஒருவேளை உயிரோடு இருந்தா
எஸ். சார், இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவர்தான் சார். ஐம் வெரி தேங்க்ஃபுல் மிஸ்டர் ஈஸ்வர். ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரை திருப்பி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு சின்ன உதவி சார். டெல் மீ. சொல்லுங்க ரேகா, என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா சார்? இமீடியட்டா. தட் வில் பி டன். கம், வாங்க. உங்களை எல்லாரையும் மறுபடி பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவர்தான், மிஸ்டர் ஈஸ்வர். இவர் ஒரு IAS ஆஃபீஸர். ஆனா இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டது நான் உயிரோடு இருக்கேன்றதை அறிவிக்க மட்டும் இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை வாபஸ் வாங்கிட்டாங்க. எஸ், ரேகா இஸ் கரெக்ட். நான் நிரபராதிங்கிறது நிரூபிச்சாச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ரெஸ்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டு மறுபடி டியூட்டியில ஜாயின் பண்ணிடுவேன். யூ வில் see me back again. ஆமாங்க, ஜெயில் சூப்பரண்டா இருந்தவங்க இப்போ டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா சார்ஜ் எடுத்துக்குவாங்க. மேடம், உங்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்றீங்களே, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சொல்ல முடியுமே, சந்தேகமே இல்லை. மாசி தான் என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சது. மேடம், அவரை இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வாட்? நான் ஜெயிலில் டியூட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சது, அதுவும் 2 தடவை கொலை செய்ய முயற்சி செஞ்சதும் மாசி தான். அதுக்கப்புறம் ஒரு பொய் புகார் கொடுத்து எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்க வச்சதும் மாசி தான். நான் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அடியாட்களை விட்டு என்னை அடிச்சு கொலை செய்ய முயற்சி செஞ்சு என்னை கடல்ல வீசி விட்டு எறிஞ்சதும் மாசி தான். மேடம், இது அப்படியே நியூஸாக போட்டுடலாமா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே போடுங்க. மேடம், அந்த மாசியால திரும்ப உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? %100% வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு பயம் இல்லை. பிகாஸ் I have looked death in the face and I'm still here. கருகி உதிர்ந்தது, விண் பூவை ஒளி பெற்று